Hello, again meeting with another lesson. So, I have given here some sentences. Check them and find out which of these sentences are correct and which are wrong. I have done my homework already. She has had her lunch with us. We have met yesterday. Danny has opened a shop 5 months ago. He hasn't arrived yet. Have you missed the bus? Have you found which sentences are correct and which are wrong? So, these are correct and these are wrong. In the sentences, என்ன டென்ஸில் உள்ளடங்குது? ஸோ இந்த மிஸ்டேக்ஸுக்கான ரீசன் என்ன? ஸோ இதை எப்படி நாங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுவது என்ற லெசனை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டுடேஸ் லெசன் இஸ் present perfect tense. Let's deep dive into present perfect tense today. Are you ready for that? Let's get started. Present perfect tense is a very important pattern of tenses in English. ஏன்னு கேட்டால் இதை நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவையான ஒரு டென்ஸாக இருக்குது. இந்த டென்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்னை ஃபஸ்ட் நாங்கள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் have or has, then V3 form of verb. have அல்லது has இங்கே auxiliary verb அல்லது helping verb-ஆக யூஸ் பண்ணப்படுது. have இந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படுதுண்டா I, we, you, they and also plural nouns கூட ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுது. அதே போல் ஹேஸ் என்பது he, she, it அண்ட் சிங்குலர் நவுன்ஸ் கூட ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுது. மைண்ட் இட். அடுத்து மெயின் வேர்ப், நாங்கள் சொல்லக்கூடிய மெயின் ஆக்ஷன் ஆனது V3 ஃபார்மில் சொல்லப்படணும். வாட் இஸ் V3 ஃபார்ம்? வேர்ப்ஸுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். V1 என்பது பேஸ் ஃபார்ம், அடிப்படையான ஃபார்ம். V2 சிம்பிள் பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே, played, played. eat, ate, eaten, eaten. do, did, done. drink, drank, drunk. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸுக்குமே இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. அவற்றை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுக்காகண்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் டென்சஸில் சென்டென்சஸாக உருவாக்குவதற்காக வேண்டி. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் V3 எனக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மை தான் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, நான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸோட மீனிங்கினை நாங்கள் பார்ப்போம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கூட. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணப்படக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது காமன் லைஃப்பில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. அண்ட் இந்த லெசனோட PDF நோட் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். First, let's see the example sentences that has been given in the initial part of the video. I have done my homework already. I have done my homework என்பது நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டேன், செய்துவிட்டேன். Got it? அதாவது அந்த ஆக்ஷன் முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதோட இம்பேக்ட் இன்னும் இருக்குது. அதாவது நான் செய்து முடித்த ஹோம்ஒர்க் இதோ இருக்குது பாருங்க என்று சொல்வதாக இருக்கும். இப்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட மீனிங் என்ன, நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் புரியுதா? அதாவது நடந்து முடிஞ்ச ஆக்ஷன், கம்ப்ளீட்டான ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். பட் அந்த ஆக்ஷனோட இம்பேக்ட் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்.
ஸோ ஆல்ரெடி என்ற வேர்ட் வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். அதாவது ஏற்கனவே என்ற மீனிங்கில் நீங்கள் பேச முடியும். நான் ஏற்கனவே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் மை ஹோம்ஒர்க் அல்லது ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க் ஆல்ரெடி. யூ கேன் சே இன் either ways. She has had her lunch with us. She has had her lunch with us. அவள் லஞ்ச் சாப்பிட்டுட்டாள். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவளுக்கு இப்போ பசி இல்லை. யார் கூட சாப்பிட்டா? எங்களோட. She has had. She has had lunch எடுத்தா. ஸோ இந்த had மெயின் verb. மெயின் verb have ஓட V3 ஃபார்ம் இங்கே யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. She has had her lunch with us. லஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ அவளுக்கு பசிக்குதா இப்போ? இல்லை, பிகாஸ் எடுத்தாச்சு. அதோட இம்பேக்ட் இருக்குது. She is full now. She is full now. Next sentence, we have met yesterday. We have met என்பது கரெக்ட். நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்தித்திருக்கிறோம். We know each other. ஸோ நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதோட இம்பேக்ட் என்ன? எங்களுக்கு ஒருவர் தெரியும். தட் இஸ் த இம்பேக்ட். பட் இங்கே yesterday என்ற வேர்ட் ராங். அதை எப்போ செஞ்ச என்ற டைமை நீங்கள் குறிப்பிடக்கூடாது. we have met. we have met. நாங்கள் சந்தித்திருக்கிறோம். that's it. நீங்கள் எங்கே சந்திச்சிருக்கிறீங்கன்றும் சொல்லலாம். that is correct. we have met in the park. yesterday, that is wrong. last week, that is wrong. ஸோ எப்போன்ற விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், டேனி ஹேஸ் ஓப்பன்ட் அ ஷாப் 5 months ago. டேனி ஹேஸ் ஓப்பன்ட் அ ஷாப். டேனி ஒரு ஷாப் திறந்திருக்கிறான். ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டு இருக்குது, தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்னமும் அவன் அந்த ஷாப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறான். ஸோ பாஸ்டில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இன்னும் அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறண்டாலும் நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இங்கே 5 months ago என்று யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, which is incorrect. You can't mention when the action happened in present perfect tense. So how it should be? Danny has opened a shop. Danny ஒரு ஷாப் ஆரம்பித்து இருக்கிறார். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார்முக்குள்ளே போனீங்கண்டா he hasn't arrived. இன்னும் வரல. ஓகே, அதாவது அவன் வந்து சேரவில்லை என்பது இப்போயிலிருந்து பார்க்கும்போது இன்னும் வந்து சேரலை. he hasn't arrived yet. yet என்ற வேர்ட் இன்னும் என்று நீங்கள் சேர்த்துக்கொள்ள யூஸ் பண்ணப்படுது. he hasn't arrived yet. Next, move on to question form. Have you missed the bus? Question form sentence நீங்கள் ஃப்ரேம் பண்ணும் பொழுதும் ஹெல்பிங் வேர்பை முன்னாடி கொண்டு வந்து சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு V3. Have you missed the bus? Have you missed the bus? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? இனிஷியலி நான் உங்களுக்கு கொடுத்திருந்த சென்டென்ஸ் have you missed the bus? மிஸ், that is V1. அதனால தான் அந்த சென்டென்ஸ் ராங். have you missed என்று நீங்கள் V3 ஃபார்மை யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட். have you missed the bus? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ பஸ் போயாச்சு. யூ டோன்ட் ஹாவ் த பஸ் டு கோ. உங்களுக்கு போக பஸ் இல்லை. தட் இஸ் த மீனிங். அதாவது பாஸ்டில் நடந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம், பட் ப்ரெசண்ட்டில் அதோட இம்பேக்ட் இருக்குது. நவ் ஹாவ் யூ காட் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? இறந்த காலத்தில் முடிஞ்ச ஆக்ஷன் அதோட இம்பேக்ட் இப்போ இருக்குதா? யூ கேன் சே இட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் இன்னமும் அதே மாதிரி நடந்து கொண்டு இருக்குதா? யூ கேன் யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டு சே அபவுட் தட் ஆக்ஷன். காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்கப்படக்கூடிய சில கொஷின் பேட்டர்ன்ஸ்.
Have you ever? Have you ever? Plus V3. Have you ever been to London? நீங்கள் எப்போயாச்சும் லண்டன் போயிருக்கிறீங்களா? உங்களோட லைஃப் டைமில் எப்போயாச்சும் போயிருக்கிறீங்களா? Have you ever traveled in a cruise ship? நீங்கள் எப்போயாச்சும் ஒரு க்ரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி இருக்கிறீங்களா? Have you ever met a celebrity? நீங்கள் எப்போயாச்சும் ஒரு செலிப்ரிட்டியை மீட் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ எப்போயாச்சும் இதை செய்திருக்கிறீங்களா அண்டு கேட்க இந்த பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல தான் நான் இப்போ தான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய பேட்டர்ன். I have just had lunch. இப்போ தான் லன்ச் எடுத்தேன். I have just had lunch. She has just arrived. இப்போ தான் வந்து சேர்ந்தா. He has just gone. இப்போ தான் அவன் போயிட்டான். The rain has just stopped. மழை இப்போ தான் நின்றுருச்சு. Got it? ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள முடியும். Okay, so today we have deep dived into present perfect tense. இந்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Leave a comment for free PDF note on this lesson. Let's meet again with another important English lesson. Take care.